நவம்பர் ரொம்ப கண்டினியூஸா ஒரு 10 நாள் 15 நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா ரெயின் வாட்டர் வந்து என்னதான் நீங்க வந்து டைட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்டிபி வச்சிருந்தாலும் கிரவுண்ட் வாட்டர்ல ஐ மீன் அண்டர் கிரவுண்ட்ல நீங்க சம்போ அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கும் போது அதுக்கான எப்படியா இருந்தாலும் பெனட்ரேட் ஆயிட்டு உள்ள வந்துடும். நீங்க என்னதான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த வாட்டருடைய அந்த லெவல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வாட்டர் எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அங்கெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா சீவேஜ் கூட வாட்டர் வந்து மிக்ஸ்அப் ஆகி உங்களுடைய பிளான்ட்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டைல்யூஷன் ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வர உங்களுடைய அந்த ஃபுட்டோட லெவல் அந்த சாலிட்ஸ் இருக்குல்ல அந்த சாலிட்ஸுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த ரெயின் வாட்டரோட லெவல் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பாக்டீரியா ஏரேஷன்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கிடைக்காது. ஃபுட்டு கிடைக்காததால அதனால வந்து அந்த குரோத்தும் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ growth MLS வந்து அந்த இடத்துல ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ அந்த MLS வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை growth பண்றது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா